படபூஜைக்கு போறாருல ஏன் விஜய் வரலன்னு விஜய் வரலன்னா அதுக்கு அறிக்கை வரல. அங்க நீங்க ரொம்ப தெளிவா ஒரு ஸ்டேட்மென்ட்ல சொல்றீங்க. பேருக்கு ஒரு அரசியல் கட்சி இது கிடையாது சார். நீங்க சொல்றதுல அந்த வீர வசனமே இங்க வேணாம். முதல்ல நீங்க வந்து களத்துல வாங்க. உங்களுடைய அறிக்கை யாருக்கு இருக்கணும்? புசியானதுக்கு தான் இருக்கணும். நீங்க அவரே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே என்ன தப்பு பண்ணாரு சார்? தப்பு இல்ல, கிரிட்டிசைஸ் பண்றது கூட ஓகே தான். வன்மத்தோட பேசுறீங்க சார். வன்மத்தோட நான் பேச எப்பவுமே என்கிட்ட அந்த அகராஜே கிடையாது. பூஜை பண்றது சொல்லுவாங்க, பூஜை பண்றதுக்கு ஒரு மதசாயம் பூசுறீங்க. இல்ல இல்ல சார், நீங்க வாழ்த்து சொல்லுங்க. அதுக்கு ஒரு ஓணம் பண்டிகை சொல்றீங்க. பூமி பூஜையை நான் சொல்றேன். இதை விஜய் அவர்கள் பண்ணியிருந்தா சிறப்பா இருந்திருக்கும்ன்றது தொண்டருடைய மனநிலை. உங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்துல தொண்டர்கள் மனநிலை தொண்டருடைய மனநிலை சார். அவர் எப்போ இதுக்கு முன்னாடி கல்வி விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி நடத்துறாங்க. அது வேற. அதுல ஏதாவது பிரச்சனை? அது என்ன நிகழ்ச்சி? இல்ல, அதுக்கப்புறம் ஒரு பொதுவெளிக்கு போறாரு. வேப்பேரி மாதிரி ஒரு பிரதான இடத்துக்கு போறாரு. தனியா போனாரு. ஒரு பவுன்சர் கூட இல்லையே. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டுக்கான பூமி பூஜை போட்டிருக்காங்க. அந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? பூமி பூஜை வந்து இதை போடாமே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இது வழக்கமானது, எல்லா கட்சியும் பண்ணும்ல மாநாடு போடும்போது. எல்லா கட்சியும் பண்ணுதுன்னா எல்லா கட்சியும் இது மாதிரி ஒரு காட்சியெல்லாம் பார்த்தது இல்லைல்ல. காட்சி வெளியே வராது. பூமி பூஜை போட்டிருக்கலாம், அது ஒரு சாதாரண நிகழ்வாக அப்படி கடந்து போயிடுவாங்க. ஆனால் இது வந்து ஏன் இதை வந்து பிரம்மாண்டமாக காட்டணும்? பூமி பூஜைன்னு சொல்லிட்டு ஏன் அதை பெருசாக காட்டி புசியானது உட்காந்து பரிவட்டம்லாம் கட்டுற மாதிரி எதுக்கு இந்த காட்சிலாம்? இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண, இப்போ நான் இதை வந்து ஒரு சேகவராவாக சொல்லலை, ஒரு சாதாரண தொண்டனுடைய மனநிலையிலேருந்து நான் பேசுகிறேன். அவனுக்கு எப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல விஜய் பண்ணி தான் நல்லா இருக்குமே தோணுமா தோணாதா? இல்லை, எந்த கட்சியோட நிகழ்வுக்கும் அப்படி தலைவர்கள் வர மாட்டாங்க. தலைவர் உதாரணத்துக்கு திருச்சி திமுக மாநாடுனா கே.என். நேரு போவார். ரைட். அவங்கெல்லாம் மாவட்ட செயலர். புசியானது யார் அப்படிங்கிற சொல்ல மாதிரி இருக்கும். இப்போ பெரிய 2 பெரும் தலைவர்கள், அதில் ஒன்று விஜய், இன்னொன்று புசியானது வராமல் அந்த மாவட்ட செயலர் பண்ணியிருக்கலாமே. ஒன்று விஜய் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அந்த மாவட்ட செயலரே பண்ணியிருக்கலாமே. இல்லை, விஜய் சொல்லி பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்க்க முடியாது. அப்போ விஜய் வந்து கொஞ்சம் வந்து ஒரு வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, புசியானது போயிட்டு அந்த கிரகப்பிரசம் பண்ணிப்பான்னு சொல்லுவாரா? இந்த வீடும் கட்சியும் வேற வேற இல்லை சார். ரெண்டும் ஒன்று தான். தனிப்பட்ட காரணம். இதுவும் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது இன்னும் சொல்ல போனால் முதல் கட்சி தொடங்கி முதல் மாநாடு, வரலாற்று நிகழ்வு. அந்த வரலாற்று நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை, அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த பூஜையாக இருந்தாலும் நீங்கள் தானே கலந்துக்கணும். முதல் அடிக்கல் நாட்டுறீங்க மாநாட்டுக்கு. அப்போ அதில் நீங்கள் ஏன் இல்லாமல் போனீங்க? லண்டன் போயிட்டீங்களா? இல்லை வந்து யுஎஸில் இருக்கீங்களா? இல்லை வேறு ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா? இதே சென்னையில் தானே இருக்கிறீங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்கேற்றுருக்கலாமே. ஏன் அவாய்ட் பண்ணீங்க? சரி, விட்டுருங்க. ஒரு விளக்கம் கொடுங்க. இந்த பூமி பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வராதுக்கு காரணம் என்ன? புசியானது அவர்கள் பங்கேற்கக்கூடிய காரணம் என்ன? ஒரு விளக்கம் கொடுங்க. ஏன் தேவையில்லாமல்? இல்லை, இது வந்து ஒரு உள்நோக்கத்தோட கேட்குற மாதிரி இல்லை சார். உள்நோக்கத்தோட நீங்கள் எல்லாமே கேள்விக்கு நீங்களே வாய்ப்பளிக்கிறீங்கன்னு சொல்ல வரேன் நான். இல்லை, இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி ஒன்னே ஒன்று சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம்ன்றது வந்து தான் பிரச்சனையாக தவிர தமிழக வெற்றி கழகன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ட்ரோல் ஆகவே இல்லை. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, பாராட்டினாங்க. இப்படி ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யார் மூளையில் உதிச்சதோ தெரியல, அவங்கள பாராட்டணும். அது விஜயா இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும். ஆனால் இங்கே இக்கு பேசப்பட்டது, கட்சியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டப்பட்டது. இங்கே நீங்கள் செய்யக்கூடிய பிழைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் ஆகுது. இல்ல, அந்த நிகழ்ச்சி விஜயகாந்த் மாநாடு நடத்திருக்காரு, வைகோ மாநாடு நடத்திருக்காங்க, இன்னும் பல கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு நடத்திருக்காங்க, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு நிகழ்வை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேளுங்க, சொல்லுங்க. உங்களுக்கு யாராவது பண்ணியிருக்காங்களா? இல்ல, அதுல தவறுன்னு நீங்க தவறுன்னு ஒண்ணு இந்த நிகழ்வு, இந்த அடிக்கல் நாட்டு விழான்றதே வந்து நடத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டா போயிடலாம். அப்போ நீங்க சென்டிமெண்டா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க பண்றீங்கன்னு சொன்னா, அப்போ அந்த நிகழ்வுல யார் வந்து பங்கேற்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியோட தலைவர் வந்து பங்கேற்கணும். நீங்க சொன்ன மாநாடுகள்லாம் யார் வந்து பங்கேற்றாங்க? நான் கேட்கறேன்னு கேட்டா அவங்க அது பண்றது வெளிப்படுத்தவே இல்லை, விளம்பரமே ஆகல. நீங்க விளம்பரப்படுத்துறீங்கல்ல, அங்க விளம்பரப்படுத்தும் போது சாதாரண தொண்டனுக்கு வந்து ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? ஏன் வந்து விஜய் வந்து நீங்க பரிவட்டெல்லாம் கட்டி பெருசா காட்டுறீங்கல்ல, சீனை ஓட்டுறீங்கல்ல, அப்ப அந்த விஜய் பண்ணிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரண மனநிலையில இருக்க வந்து தொண்டன் நினைப்பாரா நினைக்க மாட்டானா? நான் அதான் பேசுறேன். தொண்டர்கள் அங்க வந்திருக்காங்க, யாரும் அப்படி எல்லாம் வெளிப்படுத்தணும் சார். நீங்க நல்ல மீண்டும் நான் சொல்றேன், நீங்க மற்றவர்கள் மாநாட்டையும் பாருங்க. இல்ல சார், நீங்க தொண்டர்கள் மனசுல இப்படி ஒரு கேள்வி வரும்னு சொல்றீங்க. மனசுல இருக்கும், அது வெளிப்படாது. ஒரு 4 மணிக்கு அவ்வளவு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வராங்க. சொல்றேன் சார், யாரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல சார். நான் சொல்றேன் சார், நீங்க எதிர்ப்பாங்க யாரும் தெரிவிக்க மாட்டாங்க. இந்த கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க மனசுல தான் இருக்கும். கேள்விகள் அவங்க கேட்க மாட்டாங்க.
இங்க ஏன் விஜய் வரலன்னு சொல்லி கேட்கலாம். அந்த அளவுக்குலாம் இன்னைக்கு வந்து இல்ல பாத்தீங்கன்னா சார், அவங்களுக்கு தெளிவு இருக்கும்ல, மாநாட்டுக்கு தான் எல்லாரும் வருவாங்க. சார் நான் இது கேட்கறது ஒரு பூமி பூஜை, அங்க கட்டுமான வேலைகளை தொடங்குறாங்க. நான் சொன்னேன் இதுக்கு எப்படி விஜய் வருவாரு? அதுதான் நான் இல்ல இது வந்து நீங்க ஒரு பூஜையா போடுறீங்க. மாநாட்டுக்கு அடிக்கல் நடு பந்தல் கால் நடும் விழா விழா நல்லா புரிஞ்சுங்க. பந்தல் கால் நடும் விழா. அந்த விழாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் முதல் மாநாடு. இதுக்கு விஜய் வந்திருக்கலாம்னு ஒரு மனசுல ஒரு தொண்டன் நினைப்பானா நினைக்க மாட்டானா? அது மட்டும் சொல்லுங்க. அங்க விஜய் என்ன பேச போறாரு, அவர் கொள்கை என்னன்றது முக்கியமா? இந்த விழாவுக்கு ஒரு வராரா இல்லையா? அப்ப நீங்க வந்து நான் கேட்டீங்கன்னா அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க போறீங்க மற்ற கட்சிகள் மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மாநாடுனா இடம் பார்ப்பாங்க, பூஜை போடுவாங்க, பந்தல் போடுவாங்க. இது அங்க நடக்கிற வேலை சார். நான் என்ன சொன்னா அதுல யாரு வரணும் வரக்கூடாதுன்னு அதை எப்படி விமர்சிக்க முடியும்? கொள்கையை நீங்க விமர்சிக்கலாம். நான் அதெல்லாம் சொல்றேன். அவர் என்ன கலர் சட்டை போடணும், இதுல வரணும். இங்க பாருங்க, இதை யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே கேட்டா மாநாட்டு எந்த ஊடகமா நீங்க எடுத்துங்க, எல்லாருமே மாநாட்டை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் அந்த மாநாட்டுக்கு வந்து பந்தல் கால் நடுற நிகழ்ச்சியில வந்து எல்லாத்தையுமே நீங்க தான் ட்ரோல் பண்றீங்க. நீங்க ஏன் அதை ஃபோக்கஸ் பண்றீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கேட்கிறேன் சார், நீங்க நினைச்சீங்கன்னா மீடியா பர்சனை அலோ பண்றீங்க, நீங்க நினைச்சீங்கன்னா மீடியா பர்சனை அலோ பண்றீங்க. இதான் உண்மை. இதே நீங்க ஒரு நிகழ்ச்சி நீங்க நடத்துறீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க பனையூர்லயே ஒரு ஆபீஸ் கூட நடத்துறீங்கன்னா அது வெளியே வர்றது இல்ல. இது எல்லா கட்சி ஆபீஸ்லயும் நான் என்ன கேட்டேன், அறிவாலயத்திலேயே இல்ல சார் பிரஸ் கூப்பிட்டு நடத்துற இல்ல. இப்ப நான் அதனால தான் மீட்டிங் நீங்க அறிவாலயம்னு சொல்றதுனால நான் சொல்றேன். நீங்க வந்து பெரியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு அந்த மரியாதை செலுத்துனீங்க, சரிங்களா? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை நடத்துறீங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியாகுதா இல்லையா? இல்ல, பெரியாருக்கு மரியாதை செலுத்துறவங்க பூமி பூஜை இப்ப பண்ணக்கூடாதுன்னு நீங்க நான் கேட்டேன், திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகள் இருக்கட்டும் சார், இதை கடந்த மற்ற கட்சிகளோட நீங்க எடுத்துங்க, பாட்டாளி மக்கள் கட்சியோட எடுத்துங்க, இவங்களோ மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமர்சையா காட்டி இருக்காங்களான்னு கேக்குறேன் நான். மீடியாக்கு வந்து ஊடகங்கள் வந்து இன்னைக்கு விஜய் கட்சினா ஒரு சின்ன அப்டேட்னால பெரிய இல்ல நீங்க அப்படி கிடையாது. அதுக்கு விஜய் ஊடகங்களுக்கு நீங்க தான் வந்து தீனி போடுறீங்க. ஊடகங்களுக்கு நீங்க தான் எல்லா ஊடகங்களுக்கும் அவங்க யாருக்கு பிரஸ் இன்விடேஷன் சார் நீங்க வந்து கவர் பண்ணுங்கன்னு சொல்லிருப்பாங்க. அப்படி இல்ல சார். நீங்க சாருங்க ஒரு நிகழ்ச்சியை நீங்க தான் முதல்ல செய்தியா வெளியிடுறீங்க, சரிங்களா? எத்தனாம் தேதி பூமி பூஜைன்னு சொல்றீங்க. இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்ற நான். இது மறைச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மறைச்சி பண்ணல, நீ மறைக்கணும்னா வந்து வெளிப்படையா பண்றாங்க சார். இல்ல நீங்க வெளிப்படையா நான் சொன்னேன், வெளிப்படையா நீங்க பண்றீங்க சார். அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போட்டோ எடுத்து அதை விளம்பரம் பண்றீங்கன்ற நான். இது வந்து பாத்தீங்கன்னா இது விளம்பரம் பண்ண சார். நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க பாருங்க, மாநாட்டுல இப்ப அடுத்தடுத்து இப்ப நான் கேட்கறேன், இப்ப இன்னைக்கு இது பூமி பூஜை இதை போட்டீங்க, அடுத்தது மாநாடு பந்தல் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரை கொண்டு வந்து நிக்கிறீங்க, சமையலுக்கு யாரை கொண்டு வரீங்க, இது எல்லாமே செய்தி ஆகுது. நீங்க தான் செய்தி ஆக்குறீங்க. செய்தி ஆகுது, செய்தி கொடுக்கல சார். செய்தி ஆகுது, செய்தி ஆகுது, செய்தி ஆகுது, செய்தி ஆகும் சார். இப்ப பாருங்க, இப்ப அடுத்த செய்தி பாப்புலரான ஆக்டர் சார், இப்ப அடுத்த செய்தி அப்படிதான் இருக்கும் பாருங்க. இது அடுத்த செய்தி என்ன ஆகுது, விஜய் ஏன் வரலன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? நீங்க நேற்று வரைக்கும் பாருங்க 2 செய்தி வெளியாகுது. இல்ல, அது நீங்க தான் கேக்குறீங்க. பொது வெளியில வருதா? ஐயோ நான் கேட்கல சார். இப்போ கொடி பத்தின விமர்சனங்கள் பொது வெளியில இருந்துச்சு, கிடையவே கிடையாது. இது எல்லாம் விஜய் ஏன் வரலன்ற கேள்வி இல்ல. இப்ப நாங்க 2 நாளைக்கு முன்னாடி நீங்களே பாத்துருப்பீங்க, ஒரு மீடியால வந்து பாத்தீங்கன்னா விஜய் பங்கேற்கிறான்னு வந்தது சார். இன்னொரு ஆன்லைன்ல போடுவாங்க சார். அதுக்கெல்லாம் எப்படி விஜய் முடிச்சிடறேன். ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பங்கேற்கிறான்னு சொன்னாங்க. அப்படிதான் காட்சி விஜய் தரப்புல இருந்து சொன்னாங்களா? விஜய் தரப்புல இருந்து சொல்ல சார். அப்ப நான் கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த செய்தி வெளியாகுது இல்ல, அவங்க லெட்டர் பேட்ல சொன்னாதான் அவங்க சொல்றதா நான் சொல்றேன் சார். இப்போ ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க, 4 பேர்ட்ட சொல்லுவாங்க. ஒரு பூமி பூஜைனா அங்க இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகருக்கு சொல்லுவாங்க, அந்த ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு நிர்வாகிட்ட அவர் வந்து சொல்லி ஆமாங்க பூஜை நடக்குதுன்னு சொல்லிருப்பாங்க. அது செய்தியா இல்ல சார். நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு செய்தி வெளியே வராம தடுக்க முடியுது, இன்னைக்கு முடியுது. தாவேக தரப்புல ஒரு செய்தியை வந்து வெளியே வராம தடுக்கணும்னா அது அவங்களால முடியுது. கட்சியோட கொடியோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லுங்க? அந்த 2 யானைக்கு என்ன பொருள் வாகை மணி ஏதாவது தெரியுமா என்ன? அப்போ நீங்க நினைச்சா ஒரு செய்தி வந்து தடுக்க முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு எந்த உள்நோக்கமோ ஒரு விஷயம் சொல்றேன். இந்த நிகழ்ச்சி புஷியானந்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலையில பரிவட்டம் கட்டிட்டு அந்த சாங்கியத்தெல்லாம் பங்கேற்கிற அந்த நிகழ்ச்சி வந்து விஜய் செய்திருந்தா நல்லா இருக்கும்ன்றதுதான் வந்து எல்லாருடைய தொண்டருடைய விஜய் வந்து அதை எல்லாத்தையும் நம்ம பண்ண வேணாம், நம்ம கட்சியை சேர்ந்த நிர்வாகி பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு பெருந்தன்மையா. நிர்வாகி கூட பண்ணட்டும் சார், எல்லாத்துக்கும் நான் ஏன் நீங்க நிர்வாகி கூட பண்ணிட்டோம். புஷியானந்த் மட்டும் தான் நிர்வாகி, பக்கத்துல இருங்க இங்க மாவட்ட செயலாளர்கள் அங்க இருந்தாங்களே சார். நான் கேட்கறேன், பக்கத்துல உட்கார்ந்து 2ஆம் கட்ட நிர்வாகிகள் காட்டுங்க. எத்தனை பேருக்கு பண்ண முடியும்? நான் கேட்கிறேன், நான் பரிவட்டம் காட்ட சொல்ல சார். நிர்வாகிகள் கேளுங்க. நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே சொன்ன மும்மத விஜய் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. இல்ல என்ன சொல்லிட்டாரு? நிர்வாகிகள் இப்ப நம்ம அறிவிக்க போறோம் மாநாடு தொடர்பான ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகள் ஒரு 5 பேர் அறிவிச்சிருக்கும். ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் அங்க உட்கார்ந்தாங்களா? அந்த 5 பேர் அங்க உட்கார்ந்தாங்களான்னு கேக்குறேன். எல்லாரும் அதுக்கு அவங்க வரணும் இல்ல. அவங்க அங்க உட்கார்ந்தவங்க யாரு?
கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள், சார் லயோலாமணி, ஜெகதீஸ்வரன் உட்பட நிர்வாகிகள் நிறைய பேரை நம்ம பார்த்தோம். சார் அங்க நான் சொல்றது கேளுங்க. அங்க இருந்தது நான் கும்பல்ல எல்லாரும் தான் இருந்தாங்க. ஆமா, நான் அதை சொல்லல. அங்க விஜய் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து விஜய் தான் பரிவட்டம் கட்டிக்கணும். விஜய் இல்ல, புஷியானது கட்டிட்டாரு வச்சுக்கேன். அது பக்கத்துல உட்கார்ந்தாங்கல்ல, அங்க வந்து அந்த சுற்றுவட்டத்துக்கு முதல் கட்ட நிர்வாகிகள் இருந்தாங்களான்னு கேட்கறேன். யார நீங்க இல்லன்னு கேக்குறீங்க? மும்மத வழிபாடுன்னு சொன்னாங்கல்ல. மும்மத வழிபாடுல வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன ஒரு இஸ்லாமிய பெண்மணி கூட ஒரு நிர்வாகியா இருந்தாங்க. அவங்க ஒரு இஸ்லாமியர் இருந்தாங்க அங்க. இல்ல சார், நான் கேட்கறது அது இல்ல. ஒரு இஸ்லாமியர் நான் சொல்ல. நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மும்மத வழிபாடுன்னு சொன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்து முறைப்படி நடக்கிறதா நம்ம பாக்குறோம். அங்க மும்மத வழிபாடுன்றதை நீங்க நம்ம செய்தியா தான் பாக்குறோம். சரிங்களா? அங்க எங்க பாதிரிமார் இருந்தாங்க? இல்ல, மும்மத வழிபாடு அப்படின்னா பங்கேற்கிறவர்கள் எல்லாருமே இருந்தாங்க சார். ஒரு இஸ்லாமிய மாவட்ட செயலாளர் அங்க இருந்தாரு, ஒரு இஸ்லாமிய பெண் நிர்வாகி அங்க இருந்தாங்க. இல்ல, அங்க ஒரு குருக்கள் ஒருத்தர் இருந்தாருல்ல, குருக்கள் தானே சொல்லுவாங்க. ஆமா ஆமா, ஐயர்னு சொன்னா பிரச்சனை. பாதிரியாரியா இல்லன்னு கேக்குறீங்க. பாதிரிமார் யாரும் இல்ல, இஸ்லாமிய மதகுரு யாரும் இல்ல, மும்மத வழிபாடு இல்ல. சொல்லுங்க. அவங்க எல்லாம் இருந்தாதான் மும்மத வழிபாடு. ஆமா, அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் வச்சு நீங்க பண்றீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்து முறைப்படி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. நீங்க தானே சார் கொடுக்குறீங்க. இதுதான் இப்ப புரியுதுங்களா? இங்க மும்மத வழிபாடுன்னு சொன்னா 3 மத குருக்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா மதத்தில் இருக்கிற வந்து ஆன்மீக பெரியவர்கள் இருந்தால் வந்து அங்கே அந்த நிகழ்ச்சி நடத்தினா வந்து சொல்லலாம். அந்த புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து நீங்க பண்றதே இந்து முறைப்படி ஒரு கால்கோல் விழான்றது, ஒரு பந்தல் கால் விழா இந்து முறைப்படி தான் நடத்துறீங்க. ஆனா பேர் மட்டும் மும்மத வழிபாடுன்னு சொல்றீங்க, மும்மத வழிமுறைன்னு சொல்றீங்க. ஏன் இந்த ஊசலாட்டம்னு கேட்கறேன். இல்ல சார், ஒரு படத்துக்கு பூஜை போடுறதுனா கூட பூஜை அப்படிங்கிற ஸ்டைல்ல போடுவாங்க. இப்போ நான் கேட்கறேன், விஜய் ஒரு கிறிஸ்தவரா இருந்தா கூட அதுல அவர் அதுக்கு எதுவும் ஆட்சேபனை நான் கேட்கறேன் வச்சுக்கிறாரு சார். நான் இப்போ விஜய் பத்தி பேசவே இல்லையே. விஜய் கிட்ட கோளாறே கிடையாதுல்ல. அந்த ஊசலாட்டம் தான் ஏன்னு கேட்குறேன் நான். விஜய் ஏன் பங்கேற்கணும்னு அது மட்டும் போய் சொல்லுங்க. விஜய் ஏன் வரல? நீங்க சொல்லிட்டீங்க 2ஆம் கட்ட நிர்வாகிகள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. 2ஆம் கட்ட நிர்வாகிகள் அங்க இல்லைன்றால. இல்ல சார், அங்க அத்தனை மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் இருக்காங்க சார். நமக்கு அவங்க பேர் தெரியாம சொல்ல வருது இல்ல. நான் பேர் தெரியாம சொல்றது அது இல்ல. புஷியானந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் சொல்றேன், இந்த நிகழ்ச்சி நான் நடத்தணும்னா விஜய் வரலனா கூட அந்த இடத்துல புஷியானந்த் அடுத்த கட்ட நிர்வாகிகளை வந்து பார்த்தீங்கன்னா வரிசையா அடுத்த கட்ட நிர்வாகிகள் நான் மாவட்ட நிர்வாகி சொல்ல. சரிங்களா? சொல்றது மாவட்ட நிர்வாகி நீங்க ஒரு துணை பொதுச் செயலாளரோ இல்ல ஒரு துணை தலைவரோ இருக்கிறாங்களே, 5 பேர் நிர்வாகி இருக்கிறாங்களே. அதுல ஒரு இஸ்லாமிய பெண்மணி இருக்கிறாங்களே. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவங்களும் போட்டிருக்காரு. அது நேர்ல இல்ல, நம்ம போட்டோ வச்சு நம்ம டிசைட் போட்டோ இல்ல வந்திருக்கலாம். இல்ல அவங்க வராம இருந்திருக்கலாம். இல்ல போட்டோ இல்ல. நான் உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு 5 நிர்வாகிகள் இருக்கிறாங்க. புஷியான விஷயத்தை 5 நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அங்க இருக்காங்களான்னு கேக்குறேன். அங்க இல்லையேன்னு கேக்குறேன் நான். இல்ல, அதுக்குதான் சார் அந்த போட்டோ நம்ம பார்த்தது ஒரு 4 போட்டோ பார்த்திருப்போம். அந்த போட்டோல அவங்க இல்லன்றதுனாலே நான் சொல்றது இல்ல. அங்க நீங்க பரிவர்த்தீங்களா? நான் சொல்றது நான் கேக்குறது அது இல்ல. நாங்க பரிவர்த்தம் கட்டுறாங்கல்ல, அவரு தானே கட்டுறாங்க, கட்டுறாங்கன்னு கேக்குறேன். அது வந்து விஜய் தான் சார் கட்சியோட பொதுச் செயலாளர். நம்பர் 2 அவர் தான் சார். அதுல என்ன இருக்கு? அப்ப நம்பர் 1 ஏன் வரலன்னு கேக்குறேன் நான். நம்பர் 2 வந்து அப்ப நீங்க கரெக்ட். நீங்க இல்ல சார், நீங்க சொன்ன பாயிண்ட் வந்துறேன். நீங்க சொன்னா அப்ப நீங்க என்ன கேட்டா இத விளக்கணும். இத விளக்கி ஒரு அறிக்கை விளக்கம் நீங்களே சொல்றீங்க. கட்சி கொள்கை நீங்களே சொல்றீங்க. வீரவசனம் எல்லாம் வருது, நம்ம பாக்குறோம். இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வருது. நீங்களே தடையை உடை பண்றீங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் இருக்கிறாங்கன்றீங்க. நீங்க சொன்னாங்க. ஆனா நீங்களே ஒன்று கேட்டால் சும்மா இருக்கிற வாய்க்கெல்லாம் அவள் கொடுக்குறீங்க. இதுக்கு ஏன் ஒரே கேள்வி கேட்குறாங்க பரவலா? ஏன் வந்து விஜய் வந்து இருக்கக்கூடாது? பரபூஜைக்கு போறாருல, ஏன் விஜய் வரலன்னு கேட்க. விஜய் வரலன்னா அதுக்கு அறிக்கை வரல. ஒரு முன்னுதாரணம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு மாநாட்டுக்கு தலைவர்கள் இவருங்க எந்த முன்னுதாரணம்? நான் ஒரே கேள்வி கேட்குறேன். எந்த கட்சியோட வந்து கால்கோல் விழா, அந்த பந்தல் கால் விழாவுக்கு இப்படி ஒரு காட்சியை பார்த்துருக்கோம்? நீங்க சொல்லுங்க சார். விஜய் எனக்கு சார் எனக்கு ஒரு எனக்கு ஊடகங்கள் சார் எனக்கு 53 வயசு சார். சரி, எத்தனையோ மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பந்தல் வந்து இது மாதிரி வந்து கால்கோல் விழா நடக்கும். ஒரு கொம்பு நடுவாங்க, அவ்வளோதான். தாண்டிலாம் ஒன்றுமே கிடையாது. எப்படி வீட்டில் ஒரு திருமணம்னா பந்தக்கால் நடக்கிறாங்களே அது மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாவட்ட செயலர் அளவில் நடக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேல ஃபோக்கஸ் ஆகல சார். ஒரு கட்சியோட நீங்க அப்படி பண்றீங்க, எப்படி நடக்கும்னு சொல்றது அப்படி கிடையாது. நீங்க இல்ல நீங்க புதுசா இல்ல விஜய் ஒரு கொள்கை சார்ந்து பேசுறாரு. தமிழ்நாட்டு நலன் அதுதான் சிக்கல். நீங்க கேளுங்க. இல்ல அதுதான் சிக்கல். அதுதான் ஒரு சாதாரண நிகழ்வு சார். இல்ல சாதாரண நிகழ்வு கிடையாது. இது சாதாரண நிகழ்வு கிடையாது. நானே மீண்டும் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பண்றது உங்ககிட்ட எல்லாமே ஊசலாட்டமா இருக்கு. முதல்ல பெரியார்களுக்கு மரியாதை சொல்றீங்க. அங்க நீங்க திராவிட சாயத்தை காட்டுறதா எல்லாரும் பேசிருக்காங்க. நான் நம்பல. இருங்க பேசுற பிறகுதான் நான் நம்புவேன். மாநாட்டை அவர் பேசி முடிக்கட்டும் நம்புறான். இதோ ஒரு விஷயம் இப்படி சொல்றாங்க. இதை தாண்டி இங்கன்னா அடுத்த கட்டணம் கேட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல. அது சில தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்னங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல அதுக்காரனா விநாயகர் வட இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு முகம் இருக்கு. பெரியார் வந்து மரியாதை, இன்னொரு பக்கம் வந்து பிள்ளையாருக்கு வாழ்த்து தெரிவிக்கல. இது முடிச்சிருங்க. இது 2 இருக்கு. இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும் கேட்டால் கால்கோல் விழா இந்து முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ, நான் வந்து சாதி அடிப்படையில் சொல்ல, ஒரு
பூணூல் போட்ட ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறாரு, நான் பார்த்தேன். சரிங்களா? அவர் வந்து பிராமணரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மாவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே நம்ம அந்த காட்சியை பார்க்குறோம், நடக்குது. சரிங்களா? அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து முறைப்படி நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ ஏன் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே ஜோசப் விஜய்னு உருட்டினுக்கிறான் பல பேர். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்து முறைப்படி நடக்கிறதுனால வந்து விஜய் தமிழ்நாடு நம்ம ஊர்ல ஒரு இந்துக்களுடைய பண்டிகையில பிறப்புக்கும் பிரியாணிக்கு நம்ம போய் இல்ல ஒரு ரம்ஜானுக்கு பிரியாணினா போயிட்டு நம்ம எல்லாம் அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறோம். கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுறாங்க, நம்ம அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறோம். இதுதான் சார் தமிழ்நாடு. நீங்க ஏன் இப்படி பண்ணல? நான் சொல்ல கேட்டேன்னா இங்க எல்லாரும் எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம்ல, அப்போ எதுக்கு தனியா ஒரு அடையாளம்னு கேட்கறேன் நான். நீங்க விநாயகர் சதுர்த்தி சொல்லிட்டு போங்க, வாட்டு சொல்லிட்டு போங்க, 2 கொழுக்கட்டை வரும் எதிர் வீட்டுல இருந்து, அவ்வளவுதானே. ஒரு கை சுண்டல் கிடைக்கும். அப்ப அதுக்கு ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற்றுமை பாக்குறீங்க? அங்க நீங்க ரொம்ப தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொன்னீங்க, பேருக்கு ஒரு அரசியல் கட்சி இது கிடையாது சார். நீங்க சொல்றதுல அந்த வீர வசனமே இங்க வேணாம். முதல்ல நீங்க வந்து களத்துல வாங்க. சார் நீங்க வந்து ஒரு மாநாட்டில் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து பேசிட்டு போறீங்க. சினிமாவில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து வசனம் வருதோ அது மாதிரி பேச போறீங்க. அவ்வளவுதானே. உங்களுக்கு வந்து குற்றம் சாட்ட சார் உங்களுடைய மாநாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடம் தேர்வு அப்போ நீங்க வந்து எவ்வளோ சிக்கல் நடந்தது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துலயா அந்த இடம் தேர்வு செய்யும் போதும் நீங்க வரல. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பந்தக்கால் வந்து நீங்களே விழான்னு வேற சொல்றீங்க, நாங்க சொல்லல. நீங்க அதுக்கும் வரல. விருப்பப்படுறதெல்லாம் விஜய் செய்ய முடியும் சார்? அப்படி கிடையாது சார், நான் விருப்பப்படல. ஒட்டுமொத்த வேற யாரு கேட்டாங்க? இல்ல தொண்டர்களுடைய பேச போறாருன்னா எதிர்பார்க்கறேன். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இங்க சில தொண்டர்கள்ன்ற முறையில, அது ரசிகர் முறையில அடிமை கூட்டம் இருக்கு. அந்த அடிமை கூட்டத்தோட வாயை திறக்காம இருக்கலாம். ஆனா உள்ளார்ந்த அன்பு இருக்கிற வந்து எல்லாருடைய மனசுலயும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில வந்து விஜய் அவர்கள் தலைவரோ அதான் விஜய் அவர்கள் வந்து பங்கேற்றுக்கலாமேன்ற ஒரு கேள்வி இருக்கும், மனசில் இருக்கும். இங்கே அடிமை கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிமை கூட்டம் தான் காலங்காலமாக இருக்குது. எம்ஜிஆர் கிட்ட இருந்தது அந்த அடிமை கூட்டம், அப்படியே ஜெயலலிதா கிட்ட வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ விஜய் கிட்ட வரப்போகுது, அவ்வளோதான். ஆனால் இங்கே கேள்வி கேட்குறவங்க வேணும். சும்மா நீங்கள் பண்ணுற அத்தனையும் இங்கே முட்டு கொடுத்துலாம் இருக்க முடியாது. இங்கே யாரும் இங்கே வந்து அடிமையில் வந்து நம்ம ஒரு ஆள் கிடையாது. கேள்வி கேட்போம். நீங்கள் ஒரு அறிக்கை விடுங்க. இந்த கால்கொலை விழா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னாருடைய தலைமையில் நடக்கும், புஷ்யானது ஒரு தலைமையில் இந்த பந்தல் கால் விழா நடக்கும் சொல்லிட்டு போங்க. நீங்க மெட்ராஸ்ல இருக்கிறீங்க, அறிக்கை விட்டுருந்தா அதையும் வேற மாதிரி சார். அறிக்கை விடுறதா தப்பு. நீங்க அப்ப இந்த அறிக்கை எதுக்கு இப்ப விட்டுருக்கல? எதுக்கு? யாருக்கு இந்த அறிக்கை? மாநாட்டுக்கு வரக்கூட கிடையாது. இந்த வந்து பாத்தீங்கன்னா புஷ்யானந்த் தான் பொருந்தும். நீங்க திருத்த வேண்டியது முதல்ல புஷ்யானந்த. அங்க தவறு பண்றது புஷ்யானந்த். தொண்டர்கள் யாரும் தவறு பண்ணலையா? தொண்டர்கள் எல்லாரையும் அவர் ஏத்துக்கிறாங்க. அவர் மேல உங்களுக்கு சார், இப்ப தொண்டர்கள் யாரும் தவறு பண்ணாங்க? தவறு பண்றது அத்தனையுமே புஷ்யானந்த். உங்களுடைய அறிக்கை யாருக்கு இருக்கணும்? புஷ்யானந்துக்கு தான் இருக்கணும். நீங்க அவரே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே தப்பு பண்ணாரு சார். தப்பு. நீங்க எங்க மெட்ராஸ்ல தான் இருக்கிறீங்களா? நீங்க என்னன்னு சொல்லுங்க சார். நீங்க இல்ல தினம் நீங்க ஊடகம்லாம் பாக்குறீங்களா இல்லையா சார்? மாநாட்டுக்கு 2 நாள் லீவ் கேட்டான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த போனஸும் வேணாம், எனக்கு சம்பளம் வேணாம்னு சொல்லிட்டு வேலையை தூக்கி போட்டு வந்தா அப்படிப்பட்ட தொண்டர் இருக்கிற கட்சின்னு சொல்லி பெருமையா பேசுற ஆளை போயிட்டு ஒரு தொண்டர் அவர்கிட்ட பேசுனது சொல்றாரு சார். அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்னத்த சொல்ற? எல்லாத்துக்கும் முட்டு ஏங்க என்னங்க நீங்க பேசுறீங்க? ஃபுல் ஸ்பீச் நீங்க பாத்தீங்களா? அந்த ஒரே ஒரு கட்டு பாருங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, முன் யோசனை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இதை தாண்டி பல செய்திகள் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போ நீங்கள் கேட்டதான் சொல்கிறேன். இப்போ எப்படி சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வெளியாகுதோ அந்த மாதிரி வந்து புஷ்யானந்தோட ஆடியோ வெளியே வரப்போகுது. அன்னைக்கு தெரியும். என்ன சார் பகீர் கலப்பு? பின்ன நீங்கள் நடந்துக்கிற விதங்கள் எல்லாமே வந்து மோசமாக இருக்குது. அது ட்ரோல் செய்யப்படுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுறோம்? அரசியல் எதிரிகள் தான் அப்படி பண்றாங்கன்னா சார், அரசியல் எதிரிகள் பண்றாங்க. நீங்க ஏன் சார் யாரை சார் ட்ரோல் பண்ணல? சிஎம் ட்ரோல் பண்ணலையா? இங்க எதிர்க்கட்சி தலைவர் ட்ரோல் பண்ணலையா? பிரதமரை ட்ரோல் பண்ணலையா? பண்றவங்க பண்ணிட்டு தான் சார் இருப்பாங்க. அப்ப அவ்வளவுதானே. அப்ப நீங்க கடந்து போங்க. அதுக்கெல்லாம் உட்கார்ந்து பதில் சொல்றீங்க. இதெல்லாம் சார் விவேகபூர்வமான விஷயம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. விஜயகாந்த் வீழ்ந்தது இதனால தான். நீங்க ட்ரோல் சொல்றீங்கல்ல, நீங்க நானே சோசியல் மீடியால எல்லாம் தான் பண்றாங்க. நீங்க சொல்றதா உண்மைதான். இப்ப இருக்கிற முதலமைச்சர்ல பிரதமர்ல எல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்தை எடுத்து தூக்கி அவங்களே கொடுத்தது கிடையாது. நீங்களாம் கொடுக்குறீங்க. எடுத்து நீங்களாம் கொடுக்குறீங்க. சீமான் பண்ணதுதான் நீங்க பண்றீங்க. இப்போ சீமான் தான் கண்டென்ட்டே கொடுப்பாரு. நீங்க கொடுக்காதீங்க சார் கண்டென்ட். மற்ற கட்சிகள் நீங்க பிரதமரையோ நீங்க கிரியேட் பண்றதெல்லாம் இருக்கு. இப்ப ஏஐ கூட வந்துடுச்சு. அதெல்லாம் வேற சித்தரிக்கப்படுறது, ஃபேப்ரிகேட் பண்றது. நீங்களெல்லாம் லட்டை தூக்கி கொடுக்குறீங்க. நீங்க இந்த வார்த்தை இப்படி பேசுறமே, இது சரியான வார்த்தையானது உங்களுக்கு தெரியல முதல்ல. அதுக்கப்புறம் நீங்க முட்டு கொடுத்துக்கலாம். என்னன்னு கேட்டா அவர் இந்த நோக்கத்துல சொல்ல, அந்த நோக்கத்துல நீங்க சொல்றீங்கல்ல. ஒரு வீடியோவே போட்டு விடுறான் சோசியல் மீடியா. நான் சொல்றேன் கேட்டுங்க, சோசியல் மீடியா உங்களுக்கு ஈஸியா வீழ்த்துரும்.
அதுவும் இதுக்கு மெனக்கட்டு சில பேர் வேலை செய்யறதுக்குனே இருக்கிறான். நேரடியாக சொல்கிறேன், நீங்கள் திராவிட கட்சியெல்லாம் உங்களுக்கு லட்டு மாதிரி எது இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஐடி விங் இருக்கு, உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட ஐடி விங் இருக்கா? ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஎம்கே சைடில் ஐடி விங் இருக்கு. இதை வச்சு என்னன்னு கேட்டால் வச்சு செய்வாங்க உங்களை. இது புசியானதை வச்சு செய்வாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐடி விங் கிடையாது. வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு சீனை ஒரு மாய ஏன் நீங்க இப்போ வந்து விஜயோ இல்ல புசியானந்தையோ கிரிட்டிசைஸ் பண்ணல? நான் விஜய் கமெண்ட்ஸ்ல எல்லாரும் திட்டுறாங்க. நான் விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. விஜய் நான் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு சொன்ன கேட்டா நான் நியாயமான கருத்து இதை செஞ்சு இருக்கணும்னு சொல்றேன். இல்ல கிரிட்டிசைஸ் பண்றது கூட ஓகே தான், வன்மத்தோட பேசுறீங்க. வன்மத்தோட நான் பேச எப்பவுமே என்கிட்ட அந்த அகராஜிலே கிடையாது, எனக்கு அந்த கிடையவே கிடையாது. வன்மத்தோட இப்ப நீங்க சொல்லும்போது பெரியார் சிலைக்கு போய் அப்படி கிடையாது சார். நீங்க சார் நான் ஒரே கேள்வி தான் சார், நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டீங்களா சார், ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு சரிங்களா? நீங்க ஏன் இந்த பாகுபாடு பாக்குறீங்க? அது வந்து வட இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு விநாயகர். அவர் சொல்லலையே அதெல்லாம், வெளியில சொல்லிட்டு ஏன் அப்ப ஏன் சொல்ல வாழ்த்து சொல்ல? அவர் ஏன் உதயநிதி கூட வாழ்த்து சொல்ல சார்? நான் சார் நீங்க விநாயகரை பத்தி பேச நீங்க உதயநிதி போடுங்க. இல்ல சார், டெப்டி சிஎம் ஆயிருக்காரு. நான் சொல்றது இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் கூட அவருக்கு வாழ்த்து சொல்லிருக்காங்க. ஏன் முதலமைச்சர் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லியா? சொல்லியிருக்காரு. அங்க அவர் ரிசீவ் பண்ணல. இருங்க சார் அவர் அங்க ரிசீவ் பண்ணல. நீங்க அடுத்து நீங்க இங்க வாழ்த்து யாருக்கு சொன்னீங்க? வாழ்த்து சொன்ன நான் சொல்ல கேட்கறதுன்னு கேட்டா விநாயகர் வந்து பார்த்தோன்னா பொதுவான வந்து உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், விநாயகர் பிள்ளையார் சுழின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அது பெரிய நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் நான் சொல்றேன்னு கேட்டா முழு முதல் கடவுள் சொல்லுவாங்க. பூஜை பண்றதுக்கு ஒரு மதசாயம் பூசுறீங்க. இல்ல சார், வாழ்த்து சொல்லுங்க. அதுக்கு ஒரு ஓணம் பண்டிகை சொன்னீங்க. ஓணம் பண்டிகை சொன்னீங்க, சொல்லுங்க. ஓணம் பண்டிகை சொன்னீங்க. இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாம அதுக்கு என்ன நோக்கம் இருக்க போகுது? சார் நான் நோக்கல சார், நீங்க சொல்லுங்க. தெரியல சார், தெரியல, காரணம் நமக்கு தெரியாது. நீங்க அப்ப சொல்லுங்க. அவர் வீட்டு வெளியிலே விநாயகர் சிலை பாத்துறீங்களா நீங்க? மீண்டும் நான் சார் நான் அவர் சாய்பாபா கோயிலே கட்டி இருக்காரு. அதான் சொல்றேன், நானே தான் சொல்றேன்ல. நான் கேட்கறது அது இல்ல சார். இது எதுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரோல் பண்ண விடுறீங்கன்னு நான் கேட்கறேன். அது எல்லாத்துக்கும் மாநாட்டுல பதில் சார் நமக்கு தெரியாது பதில். உண்மையில மாநாட்டில் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் சார், மாநாட்டில் சொல்றது. இப்போ நம்ம பேசுறதுன்னு கேட்டா இந்த பூமி பூஜையை நான் சொல்றேன், இதை விஜய் அவர்கள் பண்ணியிருந்தா சிறப்பா இருந்திருக்கும்ன்றது தொண்டருடைய மனநிலை. உங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்துல தொண்டருடைய மனநிலை, தொண்டருடைய மனநிலை தான் நான் பிரதிபலிக்கிறேன். உள்ளன்போடு இருக்கிற சாதாரண தொண்டர்கள் இவ்வளவு சொல்றீங்க, நான் முடிச்சிடறேன். உள்ளன்போடு இருக்கிற சாதாரண தொண்டர்கள் இந்த காட்சியை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாங்கன்னா இது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதைத்தான் நான் சொல்றேன். அதை தாண்டி நான் எதுவும் சொல்லவே இல்லை. இல்ல இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகளே பெரியாரிசம் பேசுறவங்க கூட நல்ல நேரம் பார்த்து தான் எல்லாத்தையும் பண்றாங்க. ஒரு நாமினேஷன் இருக்கட்டும், இல்ல ஒரு பதவி ஏற்பா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல விஷயம் பண்றது எல்லாருமே வீட்டுல வந்து அப்பா வெளில போறியா நல்ல நேரம் பார்த்து போப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு வண்டி வாங்குறோமா கோயில போய் பூஜை போட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை எடுத்துக்கூடாது. நான் சொன்னேன், நான் அதை எதுவும் தப்புன்னு சொல்லவே இல்லையே. நீங்க நல்ல நேரம் பார்த்ததை பத்தி அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை. பூஜை போடுறது கூட அந்த மாதிரி பட்டு போறாங்க. இதுல என்ன பூஜையில புசியானது ஏன் பண்ணாரு, ஏன் விஜய் வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்கிறேன். சிறப்பா பண்ணுங்க. இப்ப நான் கேட்கிறேன் விஜய் வந்து, அதனால தான் நான் மீண்டும் சொல்றேன், விஜய் ஒரு வீடு கட்டியிருக்காருன்னா புசியானது போயிட்டு கொஞ்சம் கிரகப்பிரசம் போயிட்டு வந்துருங்க. அந்த ஐயர்லாம் வெயிட் பண்றாங்க. அவருடைய தனிப்பட்ட தனிப்பட்டது கிடையாது. எல்லா இடத்துலயும் விஜய் டெமோக்ராட்டிக்கா பார்த்தா எல்லா இடத்துலயும் ஒரு வரக்கூடாது சார். அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். யார் சொல்றது? யார் அப்படின்னா நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சமத்துவம் நீங்க சொல்றீங்கல்ல, அங்க புசியானது மட்டுமே இருக்கக்கூடாது. எல்லாரும் இருக்காங்க. எல்லா கட்சியும் எப்படி பண்ணாங்களோ அப்படி பண்ணணும். எல்லா கட்சியும் இருக்காங்க. எல்லாம் கிடையாது. நான் மீண்டும் நான் சொல்றேன், போட்டோ எடுத்து பாருங்க சார். நான் அதுல அத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க, செய்தி தொடர்பாளர், வேற யார் இருக்கணும்? நீங்க பேர் ஏதாவது சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, அங்க இருக்கிற முக்கிய நிர்வாகிகள், முதல் கட்ட நிர்வாகிகள் நீங்க அறிவிச்சீங்கல்ல, அவங்க அங்க உட்கார்ந்து இருக்கணும்னு கேட்டேன். அத்தனை பேருக்கு பரிவட்டம் கட்டிருக்கணும். போட்டோல சமத்துவம்னா அதான். நீங்க பரிவட்டம் கட்டினீங்கல்ல, இந்த சீன் எல்லாம் போட்டீங்கல்ல, அதான் நான் சொல்றேன். நீங்க சீன் போறதுதான் பிரச்சனைங்க. நீங்க பரிவட்டம் கட்டினீங்கல்ல, அந்த பரிவட்டம் வந்து 5 நிர்வாகினா 5 நிர்வாகி கட்டிடணும். ஏன் மாவட்ட செயலரோட கட்டினா என்ன? நிர்வாகிகளுக்கு கட்டலன்றது உங்க பிரச்சனையா இல்ல புசியானதுக்கு மட்டும் கட்டினாங்கன்றது பிரச்சனை? நான் கேட்குறேன் சார், புசியானது வந்து பாத்தீங்கன்னா தாவே எனக்கு எப்பவுமே ஸ்ட்ரைட்டா சொல்லி தான் பழக்கம். தனிப்பட்ட பிரச்சனைலாம் கிடையாது. புசியானதால அந்த கட்சியோட வளர்ச்சி பாதிக்கும். தாவே கூட கட்சியோட வளர்ச்சி பாதிக்கும். ஏற்கனவே பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்குது. இல்லைன்னா இந்த அடிப்படையில் இந்நேரம் அந்த கட்சி இன்னும் வேற லெவல்ல வளர்ச்சியில இருக்கும். இல்ல அவர் 2011 இருந்து அவர் இருக்கிறதா சொல்றாரு. அவர் 11 இருந்து சரியா வரணும். கட்சி என்னைக்கு தொடங்குச்சு அதுல இருந்து பேசுங்க சார். அவர் 11 இருந்து இருக்கட்டும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னவா இருந்தாருன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. புரியுங்களா சார்? அவர் எப்போ இதுக்கு முன்னாடி கல்வி விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி நடத்துறாங்க. அது வேற. அதுல ஏதாவது பிரச்சனை? அது என்ன நிகழ்ச்சி? அது என்ன நிகழ்ச்சி? நீங்க கல்வி விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. மாணவர்கள் எல்லாரையும் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து கூப்பிட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்து சார் நான் சொல்றேன். அது வந்து ஒரு நடிகரா இருக்கும்போது தொடங்குனது. அதுக்கப்புறம் அரசியல்வாதி அப்புறம் பண்ணாரு. இருங்க, அது தொடருது, அவ்வளவுதான். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த நிகழ்ச்சியோட ஒப்பிட்டு பாருங்க. நீங்க தொடர்ச்சியா நடக்கிற விஷயம். ஆனா ஒரு கட்சியோட பொதுச்செயலர் ஆயிட்டார் இல்லையா, அந்த பொதுச்செயலர் மாதிரி அவர் நடந்துக்கலன்னு நான் சொல்றேன். இல்ல அது ஒரு சாம்பிள் சார். அதுல ஏதாவது குறைகள் அது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அங்க நெல்லைக்கு போயிட்டு நானே சொல்றேன் சார். அது ரூமுக்குள்ள நடக்கிற நிகழ்ச்சி.
சரிங்களா? உங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு சார், புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட செய்யறது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு வந்து விஜய் தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் ஏன் பவுன்சர் வர வைக்க போறாரு? புஷி ஆனந்த் தான் 300 பேரை வர வைக்கிறாரு, அவர் தான் கேட் பாஸ் கொடுக்குறாரு, 300 நிர்வாகிகள் வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோல அப்படி இருக்கும்போது கேட்டா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 300 பேருக்கு வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு அவர் வந்து கேட்டா அவர் பவுன்சரோட வராரா இல்லையா? அது விஜய் பண்ணாரா? சார் விஜய் பண்ணாருன்னா என்ன சார் பவுன்சர்ஸ் வர வைக்கணும்ன்றது இவங்க ஒரு ஆர்வத்துல பண்ணிருக்கலாம். அதுதான் தவறுன்ற அங்க புரிதல் இல்லைன்னு அர்த்தம். நீங்க விஜய் தலைவர் ஆயிட்டாரு இல்ல, அதுக்கப்புறம் ஒரு பொது வெளிக்கு போறாரு, வேப்பேரி மாதிரி ஒரு பிரதான இடத்துக்கு போறாரு, தனியா போனாரு, ஒரு பவுன்சர் கூட இல்லையே. அப்ப இதுக்கு அப்ப புரிஞ்சுங்க, நீங்க உங்க ரூட்லயே விட்டுறேன். அப்போ ஒரு பொது இடத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையா போயிடுறாரு. ஆனா புஷி ஆனந்த் வந்து ஏற்பாடு பண்ற அந்த கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுன்சரோட வராரு. இப்படி புரிஞ்சுக்கலாமா? அது நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். இல்ல எப்படி வேணாலும் சொல்லலாம், நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கே வந்துடுறேன். ஒரு பொது இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா வந்து பவுன்சர் எல்லாம் கேளுங்க, உங்களை போன்றவர்கள் வச்ச விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு பெரியார் திடல் போகும்போது பாத்தீங்கன்னா பவுன்சர் எல்லாம் போறாரு. ஆனா புஷி ஆனந்த் பத்தி பார்த்தீங்கன்னா இப்ப வந்து அன்னைக்கும் புஷி ஆனந்த் தான் கூட இருந்தாரு சார். நான் சொல்றது கிடையாது, கூட இருக்கட்டும் சார். ஆனா இல்ல அதுதான் சொல்றேன், நீங்க சொல்ற அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நடந்ததுதான் வேப்பேரி. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி விமர்சனங்களை காது கொடுத்து கேட்டு இது வேணான்னு அவர் அப்படி போயிருக்கலாம். நான் சொல்றேன் சரி, அப்படி இருக்கும். என்னால நடந்தது சொல்றீங்களா? விமர்சனங்களுக்கு காது கொடுத்து கேட்கறாங்க சார். நான் மீண்டும் நான் சொல்றேன், நீங்க தலைவர் ஆயிட்டீங்க, இங்க ஏற்கனவே இங்க களத்துல இறங்கலன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு, புரியுங்களா? அப்போ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் மாநாட்டுல பதில் சொல்றேன்னு இன்னைக்கு சொல்லிட்டாரு. மாநாட்டுல உங்களுக்கு மாநாடுனா என்னன்னு தெரியுமா? அரசியல்லாம் என்னன்னு தெரியுமா? சார் நான் இந்த கேள்வி கேட்கவே இல்லை. விஜய்க்கு அரசியல் தெரியாது யார் சொன்னது? அரசியல் பேசுறது எல்லாத்தையும் சேர்த்து அரசியல் தெரியும், அரசியல் தெரியும். நான் யாரும் தெரியாது நான் சொல்லவே இல்லையே. அரசியல் தெரியும்னு சொல்லிட்டு புஷி ஆனந்தால பண்ண முடியாது நான் சொல்லக்கூடியன்னு கேட்டேன். புஷி ஆனந்தோட வந்து வழிகாட்டுதல இருக்கிறாரு விஜய், அது சரியில்லை. அதுதான் நான் சொல்றேன். தகுதியா நான் நேரடியாக சொல்லி தான் எனக்கு பழக்கம். எல்லாமே கட்சியோட பொதுச்செயலாளர் வந்து புஷி ஆனந்த் கண்டிப்பா தகுதி இல்லைன்னு சொல்றேன். இதே மாதிரி ஒரு விமர்சனம் விசிகால கூட வந்துச்சு. ஆதவ அர்ஜுன் தான் திருமாவளவனை இயக்குறாரு அப்படின்னு சார். திருமா ஒரு மேடையில உடைச்சு பேசினாரு, என்ன யாரும் இயக்க முடியாதுன்னு. அந்த மாதிரி விஜய் மேடையில சொல்ல போறாரு சார். நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சொல்றதுலாம் கிடையாது, செயல்பாடு இருக்கணும்ல, செயல்பாடு இருக்கணும்ல. எல்லாரும் நம்பிடுவாங்களா சொன்னா? நான் கேட்குறேன். இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு, சரிங்களா? இப்போ நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் வந்து கட்சி நடத்தினார், அவருக்கு தெரியாது ஸ்ட்ராட்டஜி தெரியாதா? இல்ல அதுதான் சார், விஜய் நம்ம 30 வருஷமா பாக்குறோம். படங்கள் பண்றாரு, ரசிகர் பண்றோம், எல்லாத்தையும் அவர் கட்டமைக்கல. எல்லாமே படங்கள் பண்ணிட்டே இருக்கிறார், அதான் பிரச்சனை. இப்போ படங்கள் கடைசி படம் சார் என்னைக்கு அதுதானே சார். சார் கடைசி படத்துக்கு கடைசி படம் எந்த அறிக்கை ஒன்று எடுத்து காட்டுங்க. 66 கடைசி படம் இப்ப சொன்னீங்கல்ல, அவரோட அறிக்கையிலே சொல்லி காட்டுங்க. முதல் முறையா கட்சி தொடங்குறேன் காட்டுங்கன்னு 69 கடைசி படம் காட்டுங்க நீங்க. இதுதான் என் கடைசி படம், 69 தான் என் கடைசி படம் சொல்லி காட்டுங்க. சொல்லிடுவோம், காமிச்சிருவோம், இருங்க, தாராளமா அனுப்புங்க. இதுதான் எனக்கு வந்து 69 தான் என்னுடைய கடைசி படம் எங்க அறிவிச்சிருக்கிறாரு? எல்லாம் செய்தி அறிக்கையில வந்தது சார். இங்க இருக்கு பாருங்க சார். என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். சார் இன்னொரு திரைப்படம், ஒரு படம் தான் சார் சொல்லுங்க, முடிஞ்சிச்சு விடுங்க. சொல்லுங்க இன்னொரு திரைப்படம். நல்லா புரிஞ்சுங்க, நீங்க இந்த கோட் படத்தை அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. மென்ஷன் பண்ணிருக்காரா? இன்னொரு திரைப்படம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எது எந்த இன்னொரு 69 சார். சார் நீங்களா முடிவு பண்றீங்க சார். சார் இன்னொரு திரைப்படம்னு சொல்லி சார் இன்னொரு திரைப்படம்னு சொன்னா ஏற்கனவே நான் கேட்கறேன் கேட்டா அங்க டிஸ்கஷன்ல முடிஞ்சிருக்கும். ஒப்புக்கொண்ட படங்கள் வருதா இல்லையா? ஒப்புக்கொண்ட படம் வருதா இல்லையா? சார் இன்னொரு படம் வருது. படிக்கிற யாருமே நீங்க கேக்குற கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்ல நீங்க இல்ல சொல்றாரு. இல்ல இது நீங்க நான் கேட்டீங்க காமிச்சேன். நான் மீண்டும் சொல்றேன், 69 தான் கடைசி படம்னு சொன்னா நாளைக்கு சொல்லுங்க சார். நான் அதையும் காமிக்கிறேன். இல்ல இருங்க அதையும் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் காமிக்கிறேன். நீங்க எடுங்க, தாராளமா எடுங்க. காமிக்கிறேன் தாராளமா எடுங்க. எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பேரும் வைக்கல, இன்னொரு படம்னு சொல்றாரு, அவ்வளவுதான். நீங்க பிரவீன் காந்தி கிட்ட கேளுங்க, அவர் 71 கூட இருக்குன்றாரு. அந்த அதுதாங்க இன்னொரு வாழைப்பழம் மாதிரி தான் இது. பிரவீன் காந்தி சொல்றது நம்ம பிரவீன் காந்தி இல்ல சார், இல்ல சார், அவங்க சினிமா வட்டாரத்தில் இருக்காங்க, அதெல்லாம் சொல்றேன். நான் தான் சொல்றேன்ல, இன்னொரு படம் 69வது படம் தான் என்னுடைய கடைசி படம் சார். ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க சார். இங்க பாருங்க வரலாறு. இருங்க நான் இதை காமிச்சிடுறேன் சார். நீங்க காட்டுங்க. நீங்க உங்களுக்கு இருங்க வாங்க காட்டுங்க இந்த வீடியோ சார். இந்த வீடியோ வந்து விஜயோட இப்ப இந்த ஜெகதீஷ்னு சொல்லி ஒரு மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களும் ஒரு தயாரிப்பு நிறுவனமா இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லி விஜய கடைசி முறை ஸ்கிரீன்ல பார்க்க போறோங்கிறத இந்த ட்விட்டர் அனௌன்ஸ்மெண்ட்ல கொடுத்தாரு. இது வரைக்கும் பொது வெளியில அவரோட அறிக்கையா இருக்கட்டும், அந்த தயாரிப்பு நிறுவனம் சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது தளபதி 69 தான் அவரோட கடைசி படம். இல்ல விஜய் அதை இல்லன்னு எங்கேயுமே சொல்ல. நான் சொல்றேங்க, விஜய் அந்த மாதிரி இல்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா, விஜய் எந்த இடத்துலயும் வந்து தளபதி 69 தான் என்னுடைய இறுதி படம் சொல்லிட்டு அறிவிக்கல. அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படங்கள், இன்னொரு படம் சொல்றாரு தவிர எங்கேயுமே வந்து உறுதியா வந்து கோட் படத்துக்கு பிறகு இன்னொரு படம்னா நீங்க நினைக்கிறது. அவர் எத்தனை படம் அங்க வந்து பார்த்தா ப்ரொடியூசர் கிட்ட ஒத்துக்கிட்டாருன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது.
இன்னொரு படம்ன்றது வந்து மீனிங் அதுதான். எப்பவும் கோட் படம் சொல்ல, நான் ஒப்புக்கொண்ட படங்கள் இன்னொரு படம் ஒப்புக்கொண்ட படங்கள்ன்றாரு. ஸோ ஒப்புக்கொண்ட படங்கள்னு கேட்டிங்கன்னா சரி சார், அப்ப நான் என்ன உறுதியா இருங்க, உறுதியா இதுதான் என்னுடைய இறுதி சார். எம்ஜிஆருடைய இதை சொல்லுங்க கேட்டுங்க. எம்ஜிஆர் அரசியல் கட்சிக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் மதுரை சிஎம் ஆகிறதுக்கு அப்போ அவர் சொன்னார் என்ன கேட்டா, இதுதான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாரு. டிக்ளேர் பண்ணி தான் கேட்டா, அடுத்த படத்தெல்லாம் அவருக்கு இன்னும் சொல்ல போனா அரையும் குறையுமா சில படங்கள் இருந்துச்சு. இவருக்கு அந்த சிக்கல் கிடையாது விஜய்க்கு. எம்ஜிஆர் நடிச்ச அரையும் குறையுமா சில படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்கள் நான் என்ன சொல்றேன், மாநாட்டுல விஜய் இதுதான் என் கடைசி படம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப என்ன சொல்லுவீங்க? ஒத்துக்கலாம். ஆனா அந்த ஊசலாட்டம் இருக்குல்ல, வந்தா ஏத்துக்கலாம். இப்போ வரைக்கும் சந்தேகம் இல்ல சார். எல்லாருக்கும் மகிழ்ச்சி. எல்லாருக்கும் மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா விஜய் வந்து முழு நேர அரசியல்வாதி ஆயிட்டாரு, கமல் மாதிரி பார்ட் டைம் அரசியல்வாதியா இல்ல அப்படின்னு நம்ம நம்புவோம். மகிழ்ச்சி தானே. ஆனால் ஊசலாட்டம் அறிக்கையிலே அதை சொல்றாரு சார். என்ன சொன்னார் நீங்க சொல்லுங்க. நான் ஒரு முழு நேர அரசியல்வாதியா தான் பண்றதா, முழு நேர அரசியல்வாதி சொல்லிட்டு நீங்க சினிமாவில் நடிச்சிட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இப்ப நடிச்சிட்டு இருக்காரு சார் இந்த படத்துக்கு அப்புறம். சார் இது நல்லா போனீங்க. இது அக்டோபர் இந்த படம் இப்போ அடுத்து வர 69 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் வந்து ரிலீஸ் ஆகுது 2025. அதுக்கு பிறகு 26 எலெக்ஷன் இருக்குது சரிங்களா. அப்போ எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பங்களிப்பு பிஸியாகிடும் இருக்குன்னா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 70 நடிப்பார், 71 நடிப்பார்னு சொல்லிட்டு ஊடகத்தில் பேசிட்டு தான் இருக்கிறாங்க பலர். சரி, ஆனால் இருங்க, அந்த அது பேசுறதுக்கு முற்றுப்புள்ளி யார் வைக்கணும்? மாநாட்டுல நானா வைக்க முடியும். மாநாட்டுல பாப்போம் மகிழ்ச்சி சார். இல்ல ஒரு செய்தியாளர் சந்திப்பு சார், அவர் நடிகரா இருக்கிறதுனாலயோ அவர் அரசியல் கட்சிக்கு வராருன்னு போது பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சோம். ஏன்னு கேட்டா நடிகரா இருந்துட்டு இவ்வளோ நானே பேசியிருக்கேன், பல காணொலி பேசியிருக்கேன், பல ஆயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா வருவாயை விட்டுட்டு வராரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வருஷத்துக்கு கணக்கிட்டா ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 1000 கோடி சம்பாதிக்க முடியும். அந்த 1000 கோடி வந்து 10 வருஷம் அவர் இன்னும் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம். கிட்ட பல ஆயிரம் கோடி விட்டுட்டு தான் வராரு நானே பேசியிருக்கேன். ஆனால் எனக்கு செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி வந்து பைத்தியக்காரா உன்னை யார் வந்து விஜய் எப்போ சொன்னார் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி படம் சொல்லி டிக்ளேர் பண்ணாங்கன்னா என் கேள்வி வந்துச்சு, எனக்கு வந்தது. நானே பேசியிருக்கேன். விஜய் டிக்ளேர் பண்ணாமல் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க இதுதான் கடைசி படம்? நீங்கள் சொல்லுங்க. விஜய் இன்னும் டிக்ளேர் பண்ணல, இதுதான் கடைசி படம். ஏன் அங்கே ஒரு ஊசலாட்டம் இருக்குது, அங்கேயும் ஒரு ஊசலாட்டம் சார். மாநாட்டுக்கு அப்புறம் வன்மை இல்லை ஜெயச்சந்திரன் சார். நான் சொன்னேன் அங்கே ஒரு ஊசலாட்டம் இருக்குது. என்னன்னு கேட்டால் நம்ம வந்து நடிப்பை தொடர போகிறோமா இல்லை, ஏன்னா சில அழுத்தங்கள் வருது அங்கே. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 150 கோடி வருவாய் வரக்கூடியதை நீங்கள் ஏன் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு வருது. கமலஹாசன் வந்து ஒரு அறிவுரை சொல்கிறாரு. என்ன அறிவுரை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அரசியல் கட்சிக்கு வாங்க, அரசியல் கட்சி தொடங்குங்கன்னு நான் தான் சொன்னேன். எது சொன்னார்? அரசியல் கட்சியை நான் தான் தொடங்க சொன்னேன். டிக்ளேர் வெளிப்படையாக பேசியிருக்காரு. அப்படியே இன்னொன்னும் சொல்லியிருக்கிறார். அதான் நீங்க சொல்றது எல்லாமே கட்சி அறிவிப்புக்கு முன்னாடி நடந்த சந்திப்பு. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதான் நான் சார் அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு கூட எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அந்த டவுட்டே வரல சார். அவரு எல்லாத்தையும் அரசியல் எனக்கு இன்னொரு தொழில் இல்லைன்னு சொல்றாரு சார். அது கரெக்ட் சொல்லிட்டீங்கல்ல. நீங்க சொன்னதோட நான் கேட்டா இன்னொன்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன்னு கேட்டா என்னுடைய இறுதி படம் இதுதான் தளபதி 6 நாளைக்கு சொல்லுங்க சார். சரி சார், நம்ம பாப்போம். மாநாட்டுல அறிவிக்க சொல்லுங்க இதுதான் என்னுடைய கடைசி படம். நாமெல்லாம் உருட்டிட்டு இருக்கிறோம். இன்னும் அவர்கிட்ட என்னைய கேட்குறாங்க மாநாட்டில் அவர் என்ன பேசுறாரு, நீங்க எப்படி சார் சொல்றீங்க? இன்னும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு படம் சொல்ல ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படங்கள் இன்னொரு படம் சொல்றாரு. அவர் எத்தனை படம் ஒப்புக்கொண்டாரு நமக்கு என்ன தெரியும்? இன்னொரு படம் சொல்லி எதை சொல்றாரு? கிளியரா தான் சார் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பாருங்க, நேரடியா ஸ்டேட்மென்ட் கிளியர்னா அப்படி கிடையாது. ஸ்டேட்மென்ட் கிளியர்னா கேட்டீங்கன்னா நானா தான் கேட்டீங்கன்னா இதுதான் என்னுடைய இந்த கோட் படம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு இல்லையா, சக்ஸஸ் மீட் எல்லாம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன சொல்லணும்? அடுத்த படம் என்னுடைய இறுதி படம். இவ்வளோ அறிக்கைலாம் விடுறீங்கல்ல, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தளபதி 69 தான் என்னுடைய கடைசி படம் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. பார்க்கலாம் சார் மாநாடு நேரத்தில் ஒரு பார்க்கலாம். இன்னைக்கு தளபதி 69 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூஜைக்கு போயிருக்கிறாங்க. புரியுங்களா சொல்றது? இன்னொரு பூஜையும் நடந்திருக்கு. காரணம் கேட்டிங்கன்னா ஒரே நேரம் நல்ல நேரம். அதனால கேட்டிங்கன்னா அவர் பட பூஜைக்கு போயிட்டாரு, இங்கே வரல. ஏன்னா நேரம் நல்ல நேரம். நீங்கள் சொன்னீங்கல்ல நேரம் நல்ல நேரம், பட பூஜைக்கு போயிட்டாரு. நீங்க அதுலயும் ஒண்ணு இருக்கு. பட பூஜை அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ள நடக்க போற ஒரு விஷயம். இந்த மாநாட்டுக்கு போறாரு அப்படின்னா காவல்துறை கிட்ட அதுக்கான பெர்மிஷன் வாங்கணும். அங்க போற இடத்துல ஏதாவது நான் என்ன கேட்கிறேன் ஒண்ணு தெரியல, எனக்கு புரியல. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. நீங்க ஒரு மக்கள் தலைவர் சார். நீங்க ஒரு மக்கள் தலைவர். நீங்க மாநாட்டுக்கு அப்புறம் சார் எத்தனை மேடையில எம்ஜிஆர் ஏறி இருப்பாரு, எத்தனை மேடையில ஜெயலலிதா ஏறி இருப்பாங்க, எத்தனை மேடையில வந்து பாத்தீங்கன்னா வந்து கள்ளக்குறிச்சிக்கு அவர் வரலையா சார், நெல்லைக்கு வரலையா கேக்குறது அதெல்லாம் வேற. நீங்க சொல்லுங்க சார். இப்ப நான் கேக்குறது இல்ல, இருங்க நீங்க ஒன்னொன்னு நீங்க செய்தியை பாருங்க.
அது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் மாறுறீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த நிகழ்வில் நீங்கள் போகணும். நான் அதுக்கு வந்தேன், இதுக்கு ஏன் வரல அப்படி கேட்கவே இல்லை சார். அதான் மாநாடு தான் சார் அவங்க சொல்றாங்க. மாநாட்டுக்கு அப்புறம் வரலன்னா நம்ம கேட்போம் சார். சார் தாராளமா நானும் கேட்கிறேன். மாநாடு முடிஞ்ச பிறகு அவருக்கு தளபதி 69 போயிட போறாரு. நம்ம அதை உருட்டிட்டு கேட்கலாம். நம்ம பேச தானே போறோம், பார்க்க தானே போறோம், பேசலாம் கண்டிப்பா. எனக்கு வந்து வன்மை இல்லை சார், நான் வெப்பனா சொல்றேன், சாதாரண தொண்டனுடைய மனநிலையிலிருந்து பேசுறேன். நீங்க இந்த நிகழ்வுலயே நீங்க வந்திருக்கணும். நீங்கள் வராமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அனிதாவுக்கு நான் வந்தேனே, கள்ளக்குறிச்சிக்கு நான் போனேனே, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எல்லாம் தான் இங்கே அரசியல்வாதியானா எல்லா இடங்கள்லையும் அவர் வரணும்னு களத்தில் இறங்கணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, இது உங்கள் களம், நீங்கள் மாநாடு நடத்தக்கூடிய களம். அந்த களத்துக்கே நீங்கள் ஏன் வரலன்னு தான் கேள்வி. அந்த களம் இருக்குல்ல, அந்த களம் வந்து நீங்கள் மாநாடு நடத்தக்கூடிய அந்த களத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்வையிடத்துக்கு வரலன்னா ரைட், ஓகே, அதை வந்து முடிவு பண்ணுறாங்க, மாவட்ட செயலர் முடிவு பண்ணாங்க, புஷன். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணக்கூடிய விஷயம் கேட்டால் முக்கியமான ஒரு நிகழ்வாக வந்து பூமி பூஜை, அதுவும் மும்மதம், நீங்களே சொல்கிறீங்க மும்மதம் சேர்ந்து நடத்துகிற ஒரு விழா, அதுக்கு நீங்கள் ஏன் வரல? அவர் கேள்வி வருது இல்லை. அது வந்து சாதாரண வந்து தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேள்வி எழுப்பாங்க, மனசுக்குள்ளே இருக்க கேள்வி வெளியில் சொன்னால் வந்து புஷானத்துக்கிட்ட அடி வாங்கணும். யார் வாங்க முடியும்?